இரு சமயம் சார்ந்த வழிபாடு. அங்க ஒன்றும் இஸ்லாமியர் மட்டும் இல்லையே. அந்த பதிலுக்கு எங்க சொந்தக்காரன் அங்க இருக்கிற முதல்ல இஸ்லாமிய யாருன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அவன் யாரு? அவன் பூரா என் சொந்தக்காரன். 50, 600, 700 ஆண்டுக்கு முன்னாடி மாறி இருப்பான், 100 ஆண்டுக்கு முன்னாடி மாறி இருப்பான். அங்க இருக்கிறோம் பூரா கல்லரு, மறவரு, அகமுடையரு, தேவேந்திரரு, நாடாரு, கோனாரு, இதெல்லாம் மாறி இருக்கான். நீ அவனை போய் திடீர்னு வந்துகிட்டு நீ வேற்றுக்கிறதுல இருந்து அப்படி அந்த சிக்கந்தர் மலையில இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிற. நான் என் சாமியை கும்பிட உரிமை இருக்கு மாதிரி என் பங்காளி என் சொந்தக்காரனுக்கு அவன் ஏற்றுக்கான், அவன் கும்பிடுறதுக்கு இது இருக்கு. நாங்கள் இது வரைக்கும் பிரச்சனை வரலையே. அப்படின்னா இந்த அரசு தரப்பு வளர்க்குறீங்க என்ன வாதிட்டு இருக்கணும்? அது தப்பு. நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மத நல்லிணக்கத்திற்கு சான்றா இருக்கிற இடம். பல சமூகங்கள் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சிக்கலை உருவாக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். தேவையில்லாம கொடுக்க கூடாது. மீறி நீங்கள் கொடுத்தால் மாண்புமிகு மேன்மைமிக்க நீதி அரசர் அவர்களே, ஏதாவது பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதுக்கு நீதிமன்றமே பொறுப்பு ஏற்கணுங்கிற வாதத்தை இந்த அரசு வழக்கறிஞர் எடுத்திருந்தா அங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குமா?